friends, நம்ம Raspberry Pi வச்சு ஒரு மினி PC பில்ட் பண்ணிருப்போம்ல, அது எப்படி செட்டப் பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஸ்பெரிங்கிறது ஒரு சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர், அதாவது ஒரு மினி PC மாதிரி. ஆனா CPU-க்கு பதிலா Raspberry Pi யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்லலாம் OS வந்து SSD இல்லனா வந்து ஹார்ட் டிஸ்க்ல சேவா இருக்கும். பட் ஆனா Raspberry Pi-க்கு அப்படி இல்ல. Raspberry Pi-க்கு இந்த மாதிரி ஒரு SD கார்டுல தான் சேவ் ஆகும். SD card atleast 16 GB, minimum 32 GB ஆச்சும் தேவைப்படும். And most of the laptopsல வந்து இப்போ SD card reader இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு SD card readerம் தேவைப்படும். SD cardல OS install பண்றதுக்கு நம்மளுக்கு லேப்டாப்ல Raspberry Pi Imagerன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துருச்சு, பட் ஆனா என் லேப்டாப் அதை சப்போர்ட் பண்ணலங்கிறதுனால எல்லா விண்டோஸும் சப்போர்ட் பண்ற 1.7.5 வெர்ஷனை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பை இமேஜர். இதில் வந்து நீங்கள் இங்கே ஆப்ரேட்டிங் சிஸ்டமை சூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்து நிறைய ஓஎஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என் லேப்டாப்பில் இதில் நிறைய இஷ்யூ காட்டினதுனால நான் என் கஸ்டம் ஓஎஸ் போட்டுக்கிறேன். கஸ்டம் ஓஎஸ்னால் நான் வந்து ஆல்ரெடி இதை க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைலை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே அது சூஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், அதாவது இந்த ஓஎஸ் வந்து எதில் ரைட் ஆகணுங்கிறது நம்ம இந்த டிவைஸை போட்டோம்னா இங்கே வந்து காட்டிடும். அண்ட் இங்கே ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணுறப்ப இங்கேயே வந்து கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அதாவது ஹாஸ்ட் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், வைஃபை நேம், இதெல்லாம் வந்து இங்கேயே வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இதை வந்து இங்கேயே பண்ணிட்டோன்னா இது நம்ம ரன் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணி இங்கே சேவ் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ரைட் கொடுத்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் லேப்டாப்பில் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே லீவ் பண்ணிடணும். இதுதான் அந்த ராஸ்பெரி பை. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் வாங்கினது 3B+, ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடல். அண்ட் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கு தேவையான பேசிக் நீட்ஸான கீபோர்ட், மவுஸ் அண்ட் மானிட்டர், இதை நான் தனியாக வாங்கினேன். அண்ட் இதோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000. இதை எப்படி கனெக்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராஸ்பெரி பையை அப்சைட் டவுனாக திருப்புறப்ப எந்த மாடலாக இருந்தாலும் இங்கே SD கார்டு ஸ்லாட் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு SD கார்டை ஃபிட் பண்ணிடணும். அண்ட் பவருக்காக ஒரு ஃபோன் சார்ஜர் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதோட கேபிளை இங்கே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் மானிட்டரோட HDMI கேபிளை நான் இங்கே கொடுத்துருக்க HDMI போர்ட்டில் கொடுத்துக்கிறேன். அண்ட் மவுஸோட டாங்கிள் அண்ட் கீபோர்டோடது, அவ்வளோதான் கனெக்ஷன்ஸ். இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இது வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்பே வந்து ஒய்ஃபை எல்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதனால் வந்து பூட்டப் ஆனோடனே ஒய்ஃபையோடு கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம பிசி ரெடி. நம்ம இனிமேல் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன்ஸோடு ஒர்க் பண்ணிக்கலாம்.